வெல்கம் டு வைபத்தக்கி. ஹலோ விவர்ஸ். நேற்று நம்மளோட வீடியோவில் பள்ளிவாசலோட வெளிப்புற தோற்றத்தையும் வடிவமைப்பையும் தான் சுற்றி பார்த்தோம். இன்னைக்கு பள்ளிவாசலோட உள்ளே போய் பார்க்கலாமா? என்ட்ரன்ஸில் போட்டிருக்க கதவு பார்த்தோம்னா பர்மா தேக்கில் செஞ்சுருக்காங்க. அதுவும் அந்த கதவுல மிக நுணுக்கமான எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அந்த கதவுல. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த விரிச்சிருக்க கார்பெட் பாய் பார்த்தோம்னா ஒரே நீளமாக இருக்குது. அந்த ஒரே நீளம் கொண்ட பாய் தான் ஒற்றை பாயாக தான் அதை செஞ்சுருக்காங்க. இந்த பாய வந்து ஈரான்ல இருந்து 600க்கும் மேற்பட்ட திறமையான பெண்கள் தான் கை நெசவு தொழில்நுட்பத்த பயன்படுத்தி 4 வருஷமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. 4200 சதுர மீட்டர் கொண்டது இந்த கார்பெட் பாய். இந்த பாய் பார்த்தோம்னா, உலகிலே ஒரே துண்டாக தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கம்பளங்களில் ஒன்றுன்னு சொல்றாங்க. பள்ளிவாசலோட மேற்பகுதியில பார்த்தோம்னா, அந்த போட்டிருக்க கிராண்ட் சாண்டிலியர் லைட் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 8500 கிலோ எடையில இருக்குது. 6,00,000 கிறிஸ்டல் துண்டுகள வடிவமைக்கப்பட்டதா இருந்துச்சு. இந்தியா, ஈரான், ஜோர்டான் இப்படி பல நாட்டுல இருந்து மார்பிள் கற்களை வர வச்சு தான் அந்த பள்ளிவாசலுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே விரிச்சிருக்கிற அந்த கார்பெட் இருக்குல்ல, அந்த கார்பெட் கலர் காம்பினேஷன் தான் அந்த வால் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உள்ள சுவற்றுகள்லாம் சில இடங்கள்ல கையால் எழுதப்பட்டதெல்லாம் இருந்துச்சு. பூச்சுகள்லாம் தங்கத்தால செஞ்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாவும் அழகாவும் இருந்துச்சு. பள்ளிவாசலுக்குள்ள இன்டீரியர் ஒர்க்க ரொம்ப அழகாவும் அருமையாவும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. பள்ளிவாசலோட உட்பகுதி மட்டுமே 6,500 பேர் தொழுகலாம்லாம். அப்போ பள்ளிவாசலோட வெளிப்பகுதி, அப்புறம் பள்ளிவாசலோட பெண்கள் பகுதி, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 நபர்கள் தொழுகலாம் அளவிற்கு ரொம்ப பெரிய பள்ளிவாசல் இந்த சுல்தான் கேபூஸ் பள்ளிவாசல். நான் இந்த வீடியோவ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பள்ளிவாசல் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.